ஹாய். அவர் எழுந்து குளிச்சுட்டு பூஜைக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் எழுந்து குளிச்சுட்டு சமையல் செய்கிறதுக்கு வந்துட்டேன். தம்பி பார்த்தா அவனும் பின்னாடி எழுந்து வந்துட்டான். நம்ம கூட படுத்திருந்தா எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்குறான். எழுந்து வந்தால் 10 நிமிஷத்துல பின்னாடியே எழுந்து வந்துடலாம். அழுதுகிட்டே இருந்தான் அம்மா அம்மான்னு பிடிச்சிட்டு. அவர் பூஜை செய்யும்போது நான் சமையல் செய்யும்போது அவரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பேசுறதுக்கே விட மாட்டோம். கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யலான்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்பளம் போடலான்னு பார்த்தா ஆனால் போடுறதுக்கு டைம் இல்லை. சாப்பாடே அவசரமாக செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா தம்பி அழுதுகிட்டே இருந்தான். அவன் சளி பிடிச்சிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் அழுதுகிட்டே இருந்தான். காலைல நேரத்தோடய எழுந்துட்டான். அவன் சாமி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பால் வாங்கிட்டு வரது கடைக்கு போயிட்டாங்க. அந்த டைமில் அவன் அம்மா அம்மான்னு பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் அவனை. அப்புறம் சாமிக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டுட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டலான்னு பார்த்தா அவன் வெளியில் போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவன் வீட்டுக்குள்ளே சாப்பிடவும் மாட்டான். எப்படி ஊட்டினாலும் சாப்பிட மாட்டான். வெளியில் தூக்கிட்டு போனால் தான் சாப்பிட்றானே. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளியில் நின்று